ஹாய்ங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு காய் இருக்குது அப்படின்னா அது வந்து உருளைக்கிழங்கு தான். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்படி வச்சு கொடுத்தாலுமே பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட உருளைக்கிழங்கு வறுவலை எவ்வளோ நாளைக்கு ஒரே மாதிரி செய்கிறது? உருளைக்கிழங்கு கூட்டு, உருளைக்கிழங்கு குருமா, வறுவல் அந்த மாதிரி எவ்வளோ நாளைக்கு ஒரே மாதிரி செய்கிறது? ஸோ இன்றைக்கி சூப்பராக வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு வறுவல் செய்யலாம். ஸோ அதுக்கு வந்து 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது அப்படியே நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போட்டுக்கோங்க. இஞ்சியோ இல்லை பூண்டோ ஜாஸ்தி ஆகிட்டால் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ கரெக்டாக இந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்குக்கு மேரினேட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு நல்லா க்யூபாக ஒரே ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கு, இன்னும் ஆன் பண்ணல. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கடாயில் எல்லாத்தையும் சேர்த்திடலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்திக்கலாம். இதை விட நீங்கள் இரும்பு கடாய் இருந்தது அப்படின்னா அதில் செஞ்சிங்க அப்படின்னா இன்னும் வறுவல் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம், இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், கொஞ்சமாக உப்பு, இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அது வந்து நான் பின்னாடி சேர்த்திருக்கேன், அதுவும் வந்து சேர்த்திக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தது அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அந்த உருளைக்கிழங்குல எல்லாம் மேரினேட் ஆகி நல்லா கோட்டாகி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவாக வச்சுருங்க. அது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா அந்த மசாலாஸ் எல்லாமே உருளைக்கிழங்குல கோட்டாகி அப்படியே அது வாசனை அவ்வளோ சூப்பராக வரும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு மூடி வச்சுருங்க. லைட்டாக தான் தொளிக்கணும், ரொம்ப தொளிச்சிடக்கூடாது. சும்மா லைட்டாக தொளிச்சிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள், உருளைக்கிழங்கு அப்படியே பூ மாதிரி வந்திருக்கும். நம்ம தண்ணி தொளிக்க சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ இதுக்காக தான். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நீங்கள் கையில் எடுத்து அப்படியே நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஸோ அந்த மசாலாஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். உங்களுக்கு இந்த அளவுக்கே போதும் அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாகவே சேர்த்திக்கலாம். இந்த கருவேப்பிலையும் வரமிளகாவும் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளேவர். ஸோ அதுக்காக மட்டும்தான். இதுக்கு தாளிப்பே கிடையாது. ஸோ தாளிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். ஏன்னா இதோட வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ தாளிக்கிறதுங்கிறது உங்களோட ஆப்ஷன் தான். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா அப்படியே ட்ரை ஆகி அந்த உருளைக்கிழங்கே பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ டெய்லி ஒரே மாதிரி வறுவல் பொரியல் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரே ஒரு டைம் மட்டும் செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேவரெட்டு இதுதான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் வீடே ஒரு மாதிரி வாசனையாக இருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதோடய வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். இதுக்கு பெஸ்ட்டு தயிர் சாதம். இல்லை எனக்கு தயிர் சாதம் கூட வேண்டாம் அப்படின்னா ரச சாப்பாடு, இல்லை அப்படின்னா சும்மாவே சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.